today's topic on the quadratic graphs. So in the quadratic graphs already example exercise 3.16 la first round la two problems பார்த்திருக்கோம். So remaining பண்றீங்க. So இன்னைக்கு இதே என்ன பார்க்கறோம்னா exercise 3.16 ல roman number 1 ல last problem. இந்த क्वेश्चन பார்க்க கொஞ்சம் டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம கிராஃப் பண்றது கண்டுபிடிக்கணும். டேபிள்ஸ் வேணும் இல்லையா? சரி ஆக்சுவலா என்னன்னா இது வந்து நமக்கு ஆக்சுவலா என்ன கொடுப்பாங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா நமக்கு அது டேபிள் கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கிராஃப்ஸ் வரைஞ்சிட்டு அந்த கிராஃப்ல இருந்து அந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவோம். ஆமாவே இல்லையா? ஆனா அந்த ஈக்குவேஷன் பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷனோட ஒரு ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகே அவ்வளவுதான் வேற இல்ல. ஓகேவா? அப்ப அந்த ஃபேக்டரைஸ் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அது ரெண்டுமே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ரெண்டு என்ன பண்ணலாம் இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் டேபிள் பண்ணலாம். சோ மல்டிப்ளை பண்ணலாமா? சோ மல்டிப்ளை எப்படி பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டர்மோட 2 டர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் டர்மோட இந்த டர்மும் மல்டிப்ளை பண்ணனும். நெக்ஸ்ட் செகண்ட் டர்மோட இந்த 2 டர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும். ஆல்ரெடி நம்ம 8th ல பார்த்திருக்கோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 polynomial set. ஓகேவா? சோ பார்த்தோம்னா 2x into x 2x square 2x into 2 2 2s are 4 ரெண்டுமே பிளஸ் தானே அப்ப 4x ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 2x ஓட 2 டர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணோமா நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க -3 minus is important. So -3 minus into plus minus 3 into x 3x minus into plus 3 2s are is equal to 0. x வந்து 2 டர்ம்ஸ் இருக்கா அப்ப சிம்பிளிஃபை பண்ணுமா அப்ப என்ன ஆகும் 2x square plus 4 minus 3 4 ல 3 போச்சுனா 1 plus 1 1x னா just x ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? minus 6. சோ நமக்கு தேவையான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு. இப்போ பண்ண முடியாது நமக்கு டேபிள் கண்டுபிடிக்கலாமா? ஒண்ணு எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தோம்னா இங்க மாவல எல்லா ப்ராப்ளம்ஸும் x ஸ்கொயர் இருக்கும். இங்க என்ன இருக்குங்க 2x ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா எடுத்துக்கறோம்னா சோ let y is equal to 2x square plus x minus 6 எடுத்துக்கணும். ஏன்னா x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் நமக்கு என்ன வேல்யூ வரணும் y வேல்யூ வரணும். சோ நமக்கு தெரியல டேபிள் பண்றதுக்கு. சோ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம x வேல்யூ எடுத்துக்கோமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கறோம்? சோ x வேல்யூஸ் எடுக்கறோம். சோ x க்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 2x square கண்டுபிடிக்கணும். ஒரே வாட்டி 2x square போகாதீங்க. ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வாங்க x ஸ்கொயர் ஆன்சர் என்ன பண்ணலாம் 2 ல மல்டிப்ளை பண்ணலாம். ஒரே வாட்டி ரெண்டு பண்ணீங்க மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. நம்ம தனித்தனியா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் x ல இருந்து நம்ம x ஸ்கொயர் கண்டுபிடிக்க நமக்கு தெரியுமா? எஸ் ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஆனா நமக்கு x ஸ்கொயர் தேவையா 2x ஸ்கொயர் தேவையா? அதனால இப்போ ஆல்ரெடி x ஸ்கொயர் கண்டுபிடிப்பாங்க. அந்த x ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து 2 ல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 * x ஸ்கொயர் ஆகும். அப்போ இங்க தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இன்னொரு காலம் வந்து அதிகமாகும். அவ்வளவுதான் ரெண்டுமே இல்ல. ஓகேவா? அப்போ 2x ஸ்கொயர் வந்துச்சா அப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கு பிளஸ் x னா x மட்டும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு -6. அப்ப இந்த இப்ப 4 க்கு நம்ம ஆட் பண்ணோமா 3 மட்டும் ஆட் பண்ணுமா 4 நம்ம ஈக்குவேஷன் பாருங்க. ஈக்குவேஷன் எத்தனை டர்ம்ஸ் இருக்கு என்னென்ன இந்த 3 மட்டும் தான் ஆட் பண்ணனும். இந்த 3 ஆட் பண்ணனும் என்ன கிடைக்குங்க ஓகேவா? சோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் என்னது x வேல்யூ எங்க இது வரைக்கும் எடுக்கணும்னு சொல்லிருக்கேன் -5 to +5 எடுத்தா போதும். இப்போ -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 ஓகேவா? அப் டு 5 வரைக்கும் போதும். ஓகே சரி ஒண்ணா ஃபில் பண்ணிக்கலாமா? சோ x வேல்யூ நம்ம பண்ணலாம் இல்லையா? சோ x னா x ஸ்கொயர் என்ன பண்ணோம் அப்படியே ஸ்கொயர் பண்ணுமா? ஸ்கொயர் பண்ற மைனஸ் எல்லாம் என்ன ஆயிடும் பிளஸ் 5 ஸ்கொயர் 25 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எல்லாரும் சொல்றீங்களா? சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து பேசுங்க. 4
square 16, 5 square 25, x square column is over. Next என்ன இருக்கு 2x. ஓகேவா? நமக்கு x square மட்டும் தேவையில்லை. அதோட 2 மல்டிப்ளை பண்ணனும். அப்ப x square வேல்யூ இங்க இருக்கா? அப்ப அதுக்கு என்ன பண்ணனும்? எதோட மல்டிப்ளை பண்ணனும்? 2. அப்ப 2 into 25. 25 2s are 50. புரியுது எப்படி வருது? இது போக x போகாதீங்க. x square 2 into x square. அப்ப x square வேல்யூஸ் தான் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? புரியுதா? அப்போ 2 into 16 32. 2 into 9 88. 2 4s are 8. 2 1s are 2. 2 zeros 0. 2 1s are 2. 2 4s are 8. 2 9s are 18. 2 16s are 32. 50. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? x என்ன? இதேதான். அது அப்படியே எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருந்தா அது மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஒண்ணுமே இல்ல. வெறும் x மட்டும் தான். x இது வேல்யூஸ் தானே. அது அப்படியே எழுதிடுங்க. என்ன இருக்கு? -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5. எஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? -6. கஷ்டமா இல்ல. எல்லாத்துக்குமே -6 தான். எஸ். இப்போ இங்க நமக்கு 4 கன்செப்ட் இருக்கு. நம்ம 4 ஆட் பண்ணனுமா 3 ஆட் பண்ணனுமா நம்ம கஷ்டம் டிசைட் பண்ணனும். நமக்கு ஈக்குவேஷன் எத்தனை டர்ம்ஸ் இருக்கு? என்னென்ன டர்ம்ஸ் இருக்கு? 3 டர்ம்ஸ் இருக்கு. இது என்னன்னா 2x² x -6. அப்போ இந்த 3 மட்டும் தான். இந்த 3 மட்டும் தான் நமக்கு ஈக்குவேஷன். இந்த 3க்கு மட்டும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குங்க? 5 வேல்யூ. நீங்க இது வந்து நம்ம எதுக்கு பண்ணிருக்கோம்னா இந்த ரெண்டு ஸ்டெப் ஒரே வாட்டில சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. நீங்க 2x² போடுற நீங்க என்ன பண்ணீங்க 2 5s are 10 போட்டுட்டீங்க. மிஸ்டேக். அதனால நான் தனித்தனியா ஃபர்ஸ்ட் x ல இருந்து x² கண்டுபிடிங்க. x² வந்த வேல்யூஸ 2 ல மல்டிப்ளை பண்ணி எழுதுனா அப்ப இந்த 3 மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும். புரியுதா சொல்றது? எஸ். அப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டு மைனஸ் டர்ம்ஸ் இருக்கா? அப்ப மைனஸ் டர்ம்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த பிளஸ் டர்ம் கூட சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்ப -5 -6 -11 11 ல 50 11 போச்சுன்னா 39 பிளஸ் ஆ மைனஸா? பிளஸ் ஏனா 50 க்கு வந்து பிக் நம்பர் வந்து பிளஸ் இருக்குன்னா பிளஸ் 39. புரியுதா எப்படி இருக்கு? இது தேவை இருக்கு நமக்கு. சோ -4 -6 -10 32 ல 10 போச்சுன்னா 22 பிளஸ் தான். நெக்ஸ்ட் -6 -3 -9 18 ல 9 போச்சுன்னா 9. 18 is the biggest number, so plus 9. இங்க பாருங்க -6 -2 -8 plus 8 என்ன ஆயிடும்? 0. so நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் x plus 2 னா plus 2 வந்து போச்சுனா -2 கண்டிப்பா 0 வந்துச்சா? புரியுதா? அப்படினா இப்படியே நம்ம அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சோம் எது எதுக்கு 0 வரும்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் -1 -6 -7 -7 ல 2 போச்சுனா -5 ஏனா இங்க -7 இங்க 2 அப்ப 7 தான் மைனஸ் இருக்கு. அப்ப -5. புரியுதா? மைனஸ் பிளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஃப்ல மட்டும் இந்த டாபிக்ல. ஏனா மேத்ஸ் டோட்டலா மேத்ஸ்ங்கற அது மைனஸ் பிளஸ் தானே. அது எப்பவுமே இம்பார்ட்டன்ட். இதுல இன்னும் இம்பார்ட்டன்ட். ஒன்னு மிஸ்டேக் ஆச்சுனா எல்லாமே ஆஃப் தான். ஒரு மார்க் கூட வராது. ஓகேவா? நல்லா டீப்பா பாருங்க. இது எல்லாமே 6 நமக்கு -6. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க இப்போ பிளஸ் டர்ம்ஸ் ரெண்டு இருக்கு மைனஸ் டர்ம் ஒன்னு இருக்குனா ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளஸ் டர்ம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மைனஸ் ஆட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 2 + 1 3 -6 ல 3 போச்சுனா -3 8 + 2 10 ல -6 போச்சுனா 4 என்ன 4 -4 ஆ +4 next 18 ஒரு 3 21 + 6 போச்சுனா 15 32 ஒரு 4 36 36 ல 6 போச்சுனா 30 50 ஒரு 5 55 ல -6 போச்சுனா 49. இங்க பாத்தீங்கன்னா 39 22 ஆர்க் இப்படி வந்து 9 0 மைனஸ்னா x வேல்யூ விட கீழ போகுது. அம்மாவே இல்லையா? y வேல்யூ மைனஸ் வந்துச்சுனா x ஆக்சிஸ் கீழ போகுது டச் பண்ணிட்டு -5 -6 திருப்பி என்ன ஆச்சுங்க மேல வருது. அப்போ ஷேப் புரியுது? இது பார்த்து நம்ம சொல்லலாம். அப்போ x ஆக்சிஸ் விட கீழ போயிட்டு திருப்பி மேல வந்து மைனஸ் வந்து திருப்பி பிளஸ் வந்துச்சு. அப்போ நான் கண்டிப்பா x ஆக்சிஸ் 2 பிளஸ் டச் ஆகும்.
ஈஸியா சொல்லலாம். இங்க இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துட்டே சொல்றேன். என்னன்னா இதுக்கு வந்து கண்டிப்பா x ஆக்சிஸ் டூ பிளேஸ்ல இன்டர்செக்ட் பண்ணும். அதனால டூ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸா ஆன்சர் வரும்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ். அப்போ from table so என்ன பண்ணலாம்? from table points -5 க்கு -5 க்கு 39 -4 22 -3 9 -2 0 next -1 -5 -2 sorry 0 க்கு -6 next 1 க்கு -2 க்கு 4 3 க்கு 15 4 க்கு 30 5 க்கு 49 ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கிராஃப்ல வந்து அந்த புள்ளி வைக்கணும். ஓகேவா? எங்கெங்கன்ட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? என்ன ஷேப் கிடைக்கும் நமக்கு? எஸ், பெராபோலா ஷேப் வந்து கிடைக்கும். அது பேஸ் பண்ணி அந்த given ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்லலாம். சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு. ஓகேவா? சோ கிராஃப் பார்க்கலாம். சோ கோஆர்டினேட் ஆக்சிஸ் ன்றப்போ இது x dash y so y dash. சோ நமக்கு x வேல்யூஸ் இருக்கும் -5 -4 -3 -2 எல்லாமே ஒண்ணு தான் இருக்கு. எப்பவுமே எல்லா கிராஃப்க்கும் x வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. 1 2 3 தான் இருக்கும். அப்ப 0 கோஆர்டினேட்ஸ் மீட் பண்ற பாயிண்ட் வந்து 0. அப்ப நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 அப்படி இருக்கும். இந்த பக்கம் வந்து -1 -2 -3 -4 -5 -6 -7 இப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் y வேல்யூஸ் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 39 ஹைட்ஸ்ல வந்து 39 இருக்கு. திருப்பி பார்த்தா 49. சோ மோஸ்ட் ஒரு 50 வர மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். 5 10 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க உங்க கிராஃப் ஷீட் கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா? நீங்க என்ன பண்ணலாம்? 2 4 அப்படி எடுத்துக்கிறதுக்கு வந்தா எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 4 6 2 2 எடுத்துக்கலாம். ஓகே, நான் போர்ட் வந்து 5 5 எடுத்துக்கிறேன் பாருங்க. 5 10 50 20 25 30 35 40 45 50 55 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப 5 10 கீழ என்ன ஆகும்? -5 -10 -15 -20 இருக்கும். சோ இது புரியுதா ஃபர்ஸ்ட்? சோ இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் -5 எவ்வளவு? சோ -5 இங்க இருக்கா? 39 ன்னா 40 க்கு கீழ அது முன்னாடி நம்பர். அப்ப கண்டிப்பா 8வது லைன் எடுக்கணும். 40 எடுக்க கூடாது. 40 க்கு கீழ இருக்கும். அப்போ 35 இருந்து 8வது லைன் இருக்கும் இல்லையா? அந்த லைன் எடுக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வைக்கிறது இம்பார்ட்டன்ட். சொல்றது புரியுதா? நீங்க மார்க் வச்சா கூட அந்த ஷேப் வந்து கொஞ்சம் ஷேக் ஆயிடும். ஓகேவா? அப்போ 39 னா 8th பாயிண்ட் 8th லைன். சோ மேபி இங்க வரும்னு நினைக்கிறேன். சோ என்ன பாயிண்ட் இது? -5 க்கு 39. நெக்ஸ்ட் -4 க்கு 22 22 னா 20 க்கு 25 நடுவுல 20 க்கு 25 நடுவுல 22.5. நமக்கு 22 தான் தேவை. அப்ப 20 ல இருந்து 4th லைன் 20 ல இருந்து 4th லைன் அப்ப எங்க வரும்? சோ இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கிராஃப்ல கொஞ்சம் நல்லா போடுங்க. ஏன்னா இது -4 க்கு 22. நெக்ஸ்ட் -3 க்கு 9 9 னா 10 க்கு கீழயா? அப்ப எத்தனாவது லைன்? 8வது லைன். எஸ், 8வது லைன். எது இது? -3 -3 க்கு 9. நீங்க கிராஃப்ல கரெக்ட்டா போடுங்கமா. -3 க்கு 9. சோ 8வது லைன் இங்க இப்படி வர மாதிரி. நெக்ஸ்ட் -2 க்கு 0 னா -2 மேலயே வரும். ஆமாவா? எஸ். நெக்ஸ்ட் -1 க்கு -1 க்கு -5 இதுதானே? ஆமாவா இல்லையா? எழுதிருக்கு. -2 க்கு 0 -1 க்கு -5. நெக்ஸ்ட் 0 க்கு 0 x வேல்யூ 0 இங்க இருக்கு. -6 ன்னா 5 க்கு கீழ. ஆமாவா இல்லையா? அப்ப என்ன ஆகும்? 8வது லைன். புரியுதா? இது கொஞ்சம் மேல இருந்த மாதிரி கொஞ்சம் கீழ இருக்க மாதிரி வரும். அது என்ன ஆகும்னா 0 க்கு -6. நெக்ஸ்ட் 1 க்கு -3
-3 ன்னா ஆறாவது எடுக்கணுங்க. மைனஸ் ஒரு +1 க்கு என்ன எடுக்கணுங்க? ஒரு ஆறாவது. 0 ல இருந்து -5 ஆ? இப்போ 1 2 2.5 2.5 ன்னா third line. இப்போ இது நீங்க என்ன எடுக்கணும்? ஆறாவது எடுக்கணும். புரியுதா சொன்னது? So 1 க்கு -3. நெக்ஸ்ட் 2 க்கு 4 ன்னா 8வது லைன். ஓகேவா? புரியுது நினைக்கிறேன். So 2 க்கு 4. நெக்ஸ்ட் 3 க்கு 15. 3 க்கு 15 இங்க வருமா? So 3 க்கு 15 ஏனா ஸ்டைல். நெக்ஸ்ட் 4 க்கு 30. So 4 க்கு வந்து so 30. ஓகேவா? 4 க்கு 30. நமக்கு அந்த ஷேப் கிடைச்சா போதும். இங்க இருந்தா கூட நம்ம வைக்க தேவையில்லை. நோ ப்ராப்ளம். நமக்கு ஷேப் வந்துச்சா? சோ ஜாயின் பண்ணலாமா இப்போ? கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கா? அது டீச்சர் చెప్పింది నేను சொன்னது என்ன? ஷேப் வந்துச்சு இல்லையா? ஷேப் வந்து யூ ஷேப் வந்துச்சா? சோ ஓகே இருந்தா கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நமக்கு மெயின் எக்ஸ் ஆக்சிஸ் டச் ஆவதா இல்ல தெரிஞ்சிச்சா? அது நம்ம நேச்சர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். சோ ஏனா சோ ஜாயின் பண்ணுங்க. கொஞ்சம் அங்கேயே ஷேக் ஆயிடுதா ஏன்னா கொஞ்சம் கரெக்டா நம்ம பண்ணணும். போர்டில் தான் கை இப்படி கரெக்டாக இருக்கும். புக்கு கீழே வைக்கிறப்போ இந்த ஷேப் அந்த ஹேண்டில் கரெக்டாக நமக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி வரும். சரி இப்போ பார்த்தோம்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எத்தனை பிளேஸில் டச் ஆகிருக்கு பாருங்க. 1 2 1 2 1க்கும் 2க்கும் நடுவில் போயிருக்கும். 1.5 இங்க எவ்வளோ இங்க 1.5. நமக்கு ஆன்சர் கேட்கலாம். சொல்யூஷன் சொன்னா போதும் இல்லையா? எஸ். அப்ப ஒரு பராபோலா ஷேப் பண்றது x ஆக்சிஸ் 2 பிளேஸ் டச் ஆச்சுனா என்ன மீனிங் அப்போ? டு ரியல் அண்ட் அன்இகுவல் ன்னு சொல்லலாம். ஆமா இல்லையா? சரி முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன எழுதுனீங்க? ஸ்கேல் in x axis 1 cm equal to 1 unit in y axis 1 cm equal to 5 units. Okay, wow. So from graph conclusion. From graph. Nature of solution of a given equation. Given equation nama 2x minus 3 into x plus idha avututtadu is equal to 0 is 2 real and unequal rows. 2 real and unequal rows. So edukku purinjicha illaya? So x axis வந்து 2 points touch ஆச்சுனா 2 real and unequal rows. ஒரே பாயிண்ட் டச் ஆச்சுனா 2 real and equal rows சொல்லுவோம். So touch ஆகலனா no real rows சொல்லுவோம். தெரியலையா? அது நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். So இதுதான். So புரிஞ்சுச்சா? So கொஞ்சம் கிராஃப் நீங்க கிராஃப் பண்றப்ப கொஞ்சம் டீட்டா பண்ணுங்க. எக்ஸாக்ட் அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வரும். நீங்க அந்த பாயிண்ட் வைக்கிறது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்னன்னு பார்க்கணும் பாயிண்ட்ஸ் எல்லாமே 439 22 55 எடுக்கிறப்ப எந்த லைன்ல வைக்கணும் டவுட்டா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணீங்க நோட்புக்ல நீங்க கிராஃப் போறப்போ 2 4 6 அப்படி போட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். நமக்கு என்ன வரணும் அப் டு மேக்ஸிமம் 39 வந்தா கூட போதும் நமக்கு வரும் நினைக்கிறேன். ஓகேவா? கரெக்ட்டா பண்ணுங்க.